மட்டும் இம்புட்டு நிக்குத. ஏ அப்பாடி, காத்து இருக்கு. இப்பதான் புரியுது எல்லாரையும் மாமா மாமான்னு சொல்றது. காத்து இருக்கு, மான் குட்டி எனக்காக காத்து இருக்கு. அதுக்காக என்னுடைய மானுடைய பெருமைகளை நான் எந்த அளவுக்கு அது மேல பிரிய வச்சிருக்கேங்கிறத அழகே உருவான மானோட கழுகுமாமலையிலிருந்து வருகிறேன். தந்தையின் பேர் அந்த விடன், தாயின் பேர் வந்து விடுச்சு. எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார், அவர் பெயர் நீலமணி விடன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மகிழ்ந்து பரிசா கொடுத்தாங்க. அது பெருசு பெரிய குட்டி, இது சின்ன குட்டி. மூத்த குட்டியை பரிசா அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியும் அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன், மான் குட்டியும் பார்த்தேன். மான் குட்டியும் என்னை பார்த்தது, பார்த்து கொண்டிருக்கிறது, பார்க்க போகிறது. ஏற்கனவே பார்த்தது, இப்பவும் பார்த்துட்டு இருக்கு. வாழ்நாள் பூரா என்னை பார்க்கத்தான் போகுது. ஏனோ தெரியல, என்னை கண்டதான் முடியும். மறைகிற மாதிரி நடிக்குது, உள்ளபடியே மறையல, மறைகிற மாதிரி நடிக்குது. சரி பிடிச்சலாமான்னு அப்படி உள்ள நுழையும் பொழுது உங்க அண்ணன் என்னை தடுத்து நிறுத்தி விட்டார். என்னங்க காரணம் கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி என் தங்கச்சி வள்ளி இருக்காங்க, அவங்க அனுமதி இல்லாம நீங்க இங்க ஒரு துரும்ப கூட எடுக்க முடியாது, அதனால என் தங்கச்சியை கூப்பிடுறேன்னு சொல்லி உங்க அண்ணன் வந்து உங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனால ஏற்பாடு பண்ணுங்கள். தலைவியான தங்களுக்கு நல்ல மனம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு விஷயம் சொன்னீங்க, திருடங்கெல்லாம் தூங்க வச்சுதான் திருடிட்டு போறாங்க, நம்ம முழிக்க உட்கார வச்சு திருடி கொண்டுட்டு போறோம் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி கிடையாது, இவங்களும் தூங்கத்தான் செஞ்சாரு. ஆமா, அப்ப அந்த திருடன் உள்ளம் கவர் கள்வன். ஆமா, மக்களின் உள்ளங்களை கவரக்கூடிய கல்வர்கள் நம்ம. அத கொள்ளை கொண்டாடுதான் அதுக்கு நினைவுல வச்சு அப்பா. அப்ப மக்கள் உள்ளம் கொண்ட கல்வர்கள் நம்ம அப்படின்னாக்க மக்கள் முழிச்சிருந்தா தானே தெரியும் உங்களுக்கு. ஒருத்தர் முழிச்சிருந்தா எப்பவுமே ஒண்ணு கூட்டம் அதிகமா இருக்கும் போது கூட கசாம்சான்னு ஆயிருக்குதான். ஆமா, ஆனா குறைவா இருக்கிற இடத்துலதான் கவனமா. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். கூட்டம் நிறைய இருந்தா சலசலப்பு அதிகமா இருக்கும், நாடகத்தை கவனிக்க மாட்டாங்க. இப்ப குறைவா இருந்தா நல்லா கவனிப்பாங்க அப்படிங்கிறீங்களே, இதாங்க மனசு கொஞ்சம் வேதனையா இருக்கு இன்னைக்கு. ஆமா, குறைவா தான் இருந்தாங்க, ஆனா 50 பேருமே தூங்குனாங்க. அதுல பெருமைங்க நம்மளுடைய பாட்டு நம்மளுடைய பேச்சு ஒருத்தருக்கு தூக்கத்தை வரவிடாம ஆக்கிடுச்சுன்னு வச்சுங்க. அலிபிட்டிய கத்துனாங்க, தூங்கவே இல்லாம போச்சுடா. இப்ப எப்படின்னா ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ஒரு தாய் தாலாட்டு பாடும் பொழுது அந்த குழந்தை தூங்குச்சுனாதான் அந்த பாட்டுக்கே பெருமை. ஆமா, அது உண்மை. ஆமா, இல்லாம அந்த குழந்தை அம்மா தேசிது நீ பாடாதம்மா அப்படின்னு சொன்ன கூட தூங்கிடுறேன், நீ இந்த தாலாட்டுன்னு ஒரு பாடுறா பாரு, அதை என்னால கேட்க முடியல. அதனாலதான் இப்ப ரொம்ப பேருக்கு தாலாட்டே பாடுறது இல்ல. ஆமா, தெரியல தோத்தோனா நாய் தானே. இல்ல பாட்டு தெரியல, அப்படி சொல்லுங்க. தாலாட்டு பாட்டு தெரியல, தெரிஞ்சுக்கல. முரத்துல புடைக்க தெரியல. ஆமா, ஆமி அரைக்க தெரியல, ஆட்டுகள் அரைக்க தெரியல, அப்ப சொலகு புடைக்க தெரியல. என்ன பண்ணா வீட்டுல குழந்தைகளுக்கு பெரியவங்க ஒரு பாட்டியா இருந்தா இங்க வாமா புடைக்கிறது பிடித்தான், இதை கத்துக்க, இது நீ கத்துக்கிட்டனாதான், இல்லாட்டி நாளைக்கு ஓம் பேத்தி பேரங்காலத்துல என்னமோ முறமாம்ல அப்படி சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துடும். ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகளை பூரா டேய் நீ பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவர் ஆகணும், இவர் ஆகணும், வெளிநாடு போகணும், இப்படிதான் சொல்லி வளர்க்குறாங்க. வெளியே நீ விவசாயத்தை கத்துக்கணும், இப்படிதான் வந்து வரப்பு கட்டணும், இப்படிதான் வாய்க்கால் கட்டணும், இப்படிதான் பார் கட்டணும், இப்படிதான் நீர் பாய்ச்சணும், இப்படிதான் வாமட திருப்பணும் இப்படின்னு சொல்லி வளர்த்தா எதிர்காலத்துல விவசாயம் அழியாது. விவசாயத்தை காப்பாத்துறதுக்கு நம்மளும் ஒரு முயற்சி பண்றோம். அதெல்லாம் இந்த மரங்கள்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற வேற இருந்தா என்ன நினைப்பாங்கன்னா இடைஞ்சலா இருக்கேன்னு சொல்லி வெட்டிடுவாங்க. இல்ல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, வந்த உடனே அடுத்த வருஷம் நம்ம இங்க வந்தோம் அப்படின்னாக்க இந்த கன்றுகள் வந்து இன்னும் பெருசா இருக்குமே, பார்க்க அழகா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன் நான். ஆமா, தென்னைய வச்சா இளநீரு, அதிக பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெற்றவள் மனது பித்தம்மா, பிள்ளையின் மனது கல்ல, பானையிலே சோறு, பானையில சோறு இல்லைன்னா அது மாதிரி இந்த மான் மனசு கல்லு மாதிரி இருக்கு. என் மனசு அப்படி இல்லை, நான் விட்டா அழுதுருவேன் போல. அந்த அளவுக்கு அந்த மான் மேல அவ்வளவு பிரியம் பாசம். வாக்கலங்கும் போது கூட ஒண்ணும் தெரியல, இலைய போட்டு தமிழ் செல்வனை வீட்டுல சாப்பாடை வச்சு நாட்டுக்கோழி குழம்பு போட்டு முட்டை வச்சு தொட்டுக்க வச்சு முட்டைக்கோசு, வாழைக்காய், நாட்டுக்கோழி குழம்பு, பிராய்லர் கோழி, சாம்பார், ரசம், ஊறுகாய் எல்லாம் வச்சாங்க. இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடாத என்ன எப்படிங்க? அது எப்படிங்கிறது? அப்படித்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னங்க, நான் ஒண்ணுமே பண்ணலை, ஒண்ணுமே நான் பேசலையே. என்னமே
இவ்வளவெல்லாம் கண்ணுல பாத்துக்கிட்டே என்னைய பார்க்க வச்சு நீங்க அதை என்னை அப்படியே காக்க இல்ல எனக்கு உங்களுக்கு மான கொடுக்கணும் தான் தோணுது. அது போதும் அது போதும் அது போதும் எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். சரி உங்களுக்கு தோணுது இல்ல எனக்கும் தோணுது. ரெண்டு பேருக்கு தோணுனாவே அதுவே போதும். என்னது தோணலன்னாதான் சிரமம். அத என்னதுன்னு கேக்குறேன். மான்குட்டி கொடுக்கணும்னா ஆமா எனக்கு தோணுது இல்லங்கட ஆனா மானம் வரலையே என்ன இப்படினா நீங்க வேணும்னா எதிர்வாதம் பேசுறீங்க. சே அப்படிலாம் கிடையாதுங்க. நான் அப்படி யார்ட்டயுமே பேசறது இல்ல. வந்துச்சான்னு கேட்டதா நீங்க வரலங்கன்னு சொல்லணும். ஆமா அத மானம் வரல அப்படினே. வந்துச்சா வரலையாங்கறத நான் தான் முதல்ல. நீங்க தான் சொன்னீங்க மானம் இங்க தான் இருக்கு அப்படினே. நானா சொன்னேன்? மான்குட்டி வந்துச்சா வரலையாங்கறது வாதம் இல்ல. சரி இருக்கா இல்லையாங்கறது வாதம் இல்ல. பிடிக்கிறதுக்கு சம்மதம் தர முடியாது. எங்க இருந்து பிடிக்க? ஒரே வார்த்தை. எங்க இருந்து பிடிக்க? ஓன் வாழ்க்கை. அதெல்லாம் சரிங்க. மான் எங்க இருந்து பிடிக்க போறீங்க? உங்க இடத்துக்குள்ள இருந்தா. அப்பதான் என்ன அதான் சொன்னேன் என்னோட இடத்துல மான் வரல அப்படின்னு. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ஏன் என்ன கண்ணா குருடா? தெரியல. நீங்க காவல் வந்து கவனமா இல்லையா? மான்குட்டி எதுன்னு எனக்கு சரியா தெரியல. வேணா வாங்க உள்ள போய் பாப்போம். அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யதார்த்தமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நான் சரியா வர மாட்டேன். அப்புறம் வேற இல்ல உள்ளுக்குள்ள வா அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுக்கு நமக்கு சரியா வராது. அப்புறம் வேற யாரும் இல்ல அப்பா வைவாரு இல்லங்க. எங்க அம்மா தான் வையும். அப்புறம் ஏடா போயிட்டு வருங்கயா வந்திருக்கிறியா ஏடா இந்த குட்டி ஒரு குட்டியை பொட்ட குட்டியை பிடிக்க முடியல இதெல்லாம் எதுக்கு அந்த இதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு உங்க அம்மா வைவாரு. எங்க அம்மா தான் கேட்பாங்க. ஆனால் வேட்டைன்னு கிளம்பிட்டா இது வரைக்கும் நாங்க தோல்வி என்னக்கா இந்த மாதிரி சொல்றாங்க பிடிக்காம விட்டுறாரா தம்பிங்கிறாங்க. வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பாருங்க சொல்லிட்டேன். ஒரு வாரம் துண்டை வச்சு படுத்திருப்பேன் மான்குட்டியை பிடிக்காம போவே மாட்டேன். ஒரு வாரமானாலும் 10 நாள் ஆனாலும் சரி ஒரு மாசம் ஆனாலும் நீங்க இங்கேயே கிடக்க வேண்டியதா நாங்களாம் ஊரை போக போக முடியாது. மாசம் கூட பொறுமையா இருந்து குட்டியை தூக்கிட்டு தான் போவேன். 10 மாசம் எந்த குட்டியே? மான்குட்டியவா இல்ல மான்குட்டி போடுற குட்டியவா? ரெண்டையும் சேர்த்தே தூக்கிட்டு போறதா என்ன? ஆமா ஆசைப்படலாம். இது பேராசையா இருக்கு. பேராசை பெரிய நஷ்டமா பேராசைன்னா என்ன தெரியுமா? ராவணே ஒரு தனி நபரா வந்து இலங்கையில இருந்து கடலை தாண்டி வந்திருக்கானா எவ்வளவு தூரம் அவன் நீச்சல் அடிச்சு வந்திருப்பான். சரி எப்படியோ வந்தான். நீச்சல் அடிச்சு வந்தாரு. ஏதோ ஒரு படை ஏதோ ஒரு வகையில வந்தாரு. வந்து ராமன் மனைவி மாற்றான் மனைவி ஆமா தூக்கிட்டு போனா. ஆமா அவ்வளவு பெரிய வீரனுக்கு கூட அழிஞ்சது காரணம் வந்து மாற்றான் மனைவின்னு தெரிஞ்சு தூக்கிட்டு போனதுனாலதான் அவனுக்கு அது மகங்கிறாங்க. ராவணனுக்கு வந்து சீதை வந்து மகள்னு ஒரு தடவை பேசுறாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஏன்னா நான் அப்படி சொன்னா நீங்க எனக்கு வேணும்னே எதிர்வாதம் பேசணுங்கிறதுக்காக அவனை பேசுவீங்க. சும்மா இருங்க எங்களுக்கு தெரியாது பேசுற மாதிரி இல்ல. அப்ப அப்படிப்பட்ட வீரனும் அடிபட்டு போனான். ஏன்னா அது பேராசை. இது அப்படி இல்ல. அது அடுத்த முன்னாடி இது என்ன கை இங்கிட்டு வருது. எனக்கே எனக்கா எனக்கென பிறந்தது எனக்கே வளர்ந்தது. நான் எப்பொழுது வருவேன் 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 இந்த பக்கம் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட குட்டியை நான் தாக்கவா நீங்க தாக்கலாம். யாரு பாக்கலாமா? என்னது என்னன்னு கேக்குறேன். என்ன பேச்சு ரொம்ப அதிகாரமா இருக்கு. ஆமா அதிகாரம் மாதிரி. ராவணே சீதையை தூக்கிட்டு போனானா அவன் பாட்டுக்கு போயிட்டு போறான். அது எதுக்கு நமக்கு தேவையாங்க? நீங்க வண்டியில உங்க மானை தூக்கிட்டு போனால இருக்கிறது இல்லையா? பேராசனிங்கல்ல அதுக்கு தான் சொன்னீங்களா? அதுதான் அது அப்படி ஆசைப்பட்டு போன. அதே மாதிரி இந்திரன் ஒருத்தர் இருக்காரு. ஆமா கேள்விப்பட்டீங்களா? ஆமா அவர்தான் தேவர்களினுடைய தலைவன் இந்திரன். ஆமா அவனே ஆசைப்பட்டான். இந்திரன் மேல தப்பு இல்ல. நாரதர்னு ஒருத்தர் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். காலடி வச்சாருன்னா முடிஞ்சு கதை. ஏங்க ஓஹோன்னு இருக்கும். இவர் போய் என்ன சொல்றாருன்னா இந்திரன்ட்ட கௌதம முனிவருடைய மனைவி அகலின்னு ஒண்ணு பெண்ணு. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். அடே அப்பா அந்த பிள்ளையோட நிறம் என்ன அதனுடைய உயரம் என்ன அதோட அழகு என்ன அந்தஸ்து என்ன அறிவு என்ன ஆற்றல் என்ன பொண்ணுன்னு ஒண்ணு அடைஞ்சா அப்படி அடையணுமையான்னு சொல்லி இவர் போய் தான் முறுக்குறாரு. கயிறை முறுக்குற மாதிரி முறுக்கணும்னு அவன் தேவர்களின் தலைவன்ல இந்திரன். அவன் ஆசைப்பட்டு அங்க போறான். அந்த பொண்ணு தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் கௌதம முனிவர் வந்துட்டாரு. சக்தி வாய்ந்த முனிவர். ஆமா அவர் சாபம் கொடுக்குறாரு. நீ ஆசைப்பட்டு வந்தது ஒரு சங்கு உனக்கு உடம்பெல்லாம் சங்கா போக கூடாது அப்படின்னு. ஒரு சங்க பத்திரப்படுத்துறதே பெரிய வம்பா இருக்கு. உண்மையா இல்லையா? அத என்ன ஒண்ணுக்கு தானே நீ ஆசைப்பட்டு வந்த உன் உடம்பு பூரா அதுவாவே ஆட்டோம்னா உடம்பு அதுதான் தானே அதிகமா ஆசைப்படக்கூடாது இப்படி எல்லாம் நடந்துருமே அப்படின்னு. அப்ப சுத்தி எத்தனை காலி இருப்பாங்க. என்ன பண்ண முடியும் இந்த நிலைமை? அவன் உடம்பெல்லாம் அப்படி ஆடணும்னா எல்லாம் சுத்திட்டாங்க. ரொம்ப போராட்டமா தான் இருக்கும் போலயே. காலிய பூரா சுத்திட்டாங்க. இங்க வர்றா இதுதானே பாப்பா அப்படின்னு அவன் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி எங்க ஒளியணுமோ ஒளிச்சேன். அதான் கடைசியில முருகப்பெருமான்
முருகப்பெருமான் உங்களை குலக்கடம் தானே. அவர் என்ன பண்றாரு, அப்பெல்லாம் மயில் வந்து அந்த காலத்துல சும்மா அப்படியே என்ன சொல்றது முழுக்குண்டா என்ன வர்ணம் இல்லாமல். ஆமா, முழுக்குறோம்னா ஒரு மாதிரியா இருக்குங்க. அதாவது வர்ணம் இல்லாமல், ஒரு அலங்காரம் இல்லாமல், பச்சை நிறம் தோகைகள். ஆமா, பச்சை நிறமா தான். வெள்ளை நிறம்னா இல்லையா அப்படிதான். அதுக்கப்புறம் அந்த மயில கண்ணு கண்ணு மாதிரி பார்த்தீங்களா. ஆமா, இது பூரா முருகப்பெருமானா பார்த்து சரி இந்திரன்ட்ட இருந்து வாங்கி காளியை ஆட்சியை கொண்டுறாங்க. வாம்பா நீ இந்த கண்கள் பூரா மயிலுக்கு போட்டும் சொல்லி முருகப்பெருமான் காப்பாத்தி விட்டாரு. இப்ப அது பேராசை, அடுத்த வீட்டு பெண்கள் மேல ஆசை. இது அப்படி இல்லை, அது அடுத்த முண்டாட்டி. இது எனக்கே எனக்கா எனக்கென பிறந்தவள் ரெக்க கட்டி பிறந்தவன் நீட்டி நெளிக்குது சும்மானு பாக்குது காட்டி காட்டி மறைக்குது கட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டு ஆழ மயக்குது நீட்டி நெளிக்குது நெளிக்குது பாக்குது காட்டி காட்டி மறைக்குது கட்டுக்குள்ளே ஆட்டம் போட்டு ஆழ மயக்குது நீட்டி நெளிக்குது பாக்குது கொஞ்ச நேரத்துல பாப்பா நான் மாப்பிள்ளை பாருமா பிடிச்சமா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அது முடிவெடுத்து அதுக்கப்புறம் கல்யாணத்து அன்னைக்கு பொண்ணு அழைச்சிட்டு வர அன்னைக்கு கூட பார்க்க முடியாது. தாலி கட்டும் போது பாப்பா அந்த ஒரு தாலிக்காக கட்டுப்பட்டு தான் பெத்த அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டுட்டு இனி இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்ம உலகம், கண்ணவன் கணவன் கண்ணவன். இந்த அம்மா இது வரைக்கும் அந்த அம்மா கண்ணில் அந்த உலகத்தை பார்த்துச்சான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் கண்ணு மூலமா தான் அந்த உலகம் கண்ணவன் கண்ணவன் கணவன். ஏன் அதான் அந்த மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கும் தெரியுமா. அம்மா விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம சின்னம்மா விட்டு வந்துட்டோமே, பெரிய அவ்வளவையும் அப்படியே சகிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக உழைச்சு அது குழந்தை பெற்று பிறந்தா வளர்ந்தா ஒரு புருஷனுக்கு அடிமைப்பட்டா குடும்ப பொறுப்பை சுமந்து குழந்தை பெற்றா உடம்பழைச்சா பிள்ளையே வளர்ப்பதிலே துக்கம் பசி இழந்தா பிள்ளையே வளர்ப்பதிலே துக்கம் பசி இழந்தா அந்த சம்சாரம் போய் புட்டா சகலமும் தான் போனதப்பா. கொண்டாட்டி போயிடுச்சுன்னா நல்ல டீ காப்பி கூட கிடைக்காது தம்பி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இருக்கிற காலத்துல அவளை போடிங்கிறது வாடிங்கிறது நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாங்கிறது. வாழ்வில் ஒரு அங்கம் உடம்புல பாதியை கொடுத்தாரு சிவனே, தன் மார்பகத்துல கொடுத்தாரு மகாவிஷ்ணு. கொண்டாட்டி போயிடுச்சேன்னா அம்மா போச்சுன்னா நல்ல சாப்பாடு போயிருமா, அப்பா போயிட்டாருன்னா நல்ல கல்வி அவர் தான் தேடி தேடி பார்ப்பாரு. இந்த அங்கே நல்லா இருக்காமல இங்கே நல்லா இருக்கும்ல அங்கே கொண்டே பையனை சேர்க்கலாம். அப்பா இல்லைன்னா அம்மாவுக்கு சிரமம் ஒரு நல்ல கல்வியை தேடி கொடுக்குறது. எல்லா அம்மாவும் இல்லை, புத்திசாலி அம்மாலாம் இருக்காங்க. அப்பா பல பேர் தெரியாது, அம்மா விவரமா அங்கே வேணாமுங்க இங்கே தாங்க சேர்க்கணுமா இங்கே நல்லா சொல்லி தராங்க அப்படி அம்மா இருக்காங்க. ஆனால் சொல்லியிருக்காங்க அப்பா போச்சு நல்ல கல்வி போயிடும். கூட பிறந்தவங்க இல்லைன்னா உடம்பு வலிமை இருக்காது. ஆடுறாங்க அண்ணனை தொட்டதுன்னு தம்பிக்காரன் வந்து நிற்கும் பொழுது நம்ம அடுத்து 50,000 இருந்தாலும் அடிச்சுக்கலான்னு அண்ணனுக்கு தெரியும். சகோதரனோட தோல்வியில் போய்விடும், சுற்றத்தாரோட பெருமை போய்விடும், சம்சாரம் போச்சுன்னா சகலம் போயிடுமா. அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்றேன், ஒரு சம்சாரம் இருந்துச்சுன்னா அப்படி போயிடுச்சுன்னா ஐயோ போச்சேன்னு நம்மளும் போயிடுவோம். இன்னொன்று இருந்துச்சுன்னு வச்சுங்க, சரி இது போச்சு இது இருக்குல்ல, நான் ஏன் 2வது அடி போட்டுட்டு இருக்கேன். ஆத்தா அடி பெண்கள் மனதை இழந்தவன் இல்ல,
மாத்தமில்ல பாத்தீங்களா கால் தடம் தெரியுதா ஓடி இருக்கா போயிருக்கா போயிருக்கா புள்ள வேஞ்சிருக்கா இதுதான் என் மானோட கால் தடம் நீங்க லட்சம் மான் கால் தடத்தை நடந்து போட்டு என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க இதெல்லாம் இல்ல இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னுடைய மான்குட்டி பாதம் வரைக்கும் எனக்கு தெரியும் உச்சாந்தலையில இருந்து பாதம் வரைக்கும் அது மட்டும் இல்ல என் மான்குட்டி மேல வர்ற நறுமணம் வேற எந்த குட்டி மேல வராது ஆமா செம்மறியாடு வளர்க்குறாங்கன்னா கட்டுத்தரையிட்ட போகணும்னு தெரியும் உங்களுக்கு தான் அது பிடிக்காது எனக்கெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி வாசம் மாடு வாசம் கட்டுத்தர வாசம் அந்த வாசம் எல்லாம் இல்லைன்னு நம்ம எல்லாம் வாழ்றதே இப்ப ஏன் மான்குட்டி மேல ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வேற எந்த மான்குட்டி மேல வரும் அந்த வாசம் இங்க அடிக்குது அப்ப மான்குட்டிங்க தானே இருக்கு நல்ல வாம்பு அடப்படுத்திருந்துச்சுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தாளம்பு வாசம் அடிக்கும் என்ன தாளம்பு வாசம் அடிக்குது அப்படின்னா நல்ல வாம்பு அடப்படுத்திருக்குன்னு அர்த்தமா சொல்றாங்க ஆமா அது மாதிரி ஏமான்குட்டிங்க இருக்கிறதுக்கு நான் 3 ஆதாரம் சொல்லியிருக்கேன் 3வது ஆதாரம் என்ன தெரியுமா 2 தான் சொல்லியிருக்கேன் சோன்னு ஒரு சத்தம் அந்த சத்தம் ஏமான்குட்டி இதே மாதிரிதான் சோப்படுதா என்ன இப்ப 3 ஆதாரம் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு ஒரே ஆதாரம் தான் இருக்கு மான்குட்டிங்க இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன தெரியுமா என்னை கூட்டி போய் பாடுறா நிமிஷம் பிடிச்சவன் தொலடா போய் தொலடா அப்படின்னு கொண்டு போய் காட்டினீங்கன்னா இருந்தா பிடிக்கிறேன் இல்லன்னா பைய தூக்கிட்டு நான் பாட்டுக்கு போட்டுன்னு பைய தூக்கிட்டுனா எப்படி போட்டு அமுக்காம பைய தூக்கிட்டு மானோட கால் தடம் சொன்னீங்கல்ல அது மானோட கால் தடம்லாம் இல்ல ஆமா ஒரு 10 ஆடு எங்க அப்பா வாங்கி மேய விட்டுருக்காரு அதோட தடமா இருக்கும் இங்க பாருங்க என்ன முயலும் தான் புழுக்க போடும் ஆமா ஆடுதான் முழுக்க போடும் முயலும் புல் திங்குது புல் திங்குது ஆமா ஆடும் புல் திங்குது புல்லு ஆடும் தான் புழுக்க போடுது ஆனா ஆட்டு புழுக்க வேற மாதிரி இருக்கும் முயல் புழுக்க வேற மாதிரி இருக்கும் தெரியுமா முயல் புழுக்க உருண்டையா இருக்கும் சரி உருண்டையா இருக்கும் நுனியில ஒரு பொட்டு மாதிரி ஒண்ணு ஆட்டு புழுக்க கொஞ்சம் நீளமா எடுத்து ஆராய்ச்சி பண்ணிருக்காரு என் வீடு அதுலயே செம்மறி ஆட்டு புழுக்க பச்சை கொஞ்சம் குறைவா இருக்கும் இதே வேலையா இருந்திருப்பீங்களோ எப்படி எப்படி புழுக்க போடுதுன்னு பாக்குறதுக்கு கண்ணி கட்டினா குத்து மதிப்பா கண்ணி கட்டக்கூடாது முயலுக்கு எந்த வழியா போக்குவரத்து இருக்குது தெரிஞ்சு அதுல கண்ணி கட்டணும் ஒரு உடும்புகை கண்ணி கட்டுறோம்னா கண்ணி வைக்கிறோம்னா அது போக்குவரத்து தெரிஞ்சு இதுலதான் போகுது இதுலதான் வருது அந்த செடி புதரை பார்த்தோம்னா தெரியும் அது மாதிரி நான் இப்ப உங்கள்ட்ட வந்து கேக்குறேன்னா குத்து மதிப்பா எத்தனையோ பொம்பளை இருக்கா நான் அங்கெல்லாம் போலாம்ல கேட்டுக்கலாம்ல ஏன் உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் எத்தனையோ நாடு இருக்கு இது என்ன நாடு தொண்டை நாடா இது இரும்பா நாடு ஆமாப்பா அத பாத்து சொல்றீங்களா இரும்பா நாடுன்னு பேர் வச்சாங்க ஆமா இரும்பா நாடு தான் நான் அங்க நிக்கிறேன் இங்கதான் காவல் காத்துக்கிட்டேன் என்ன பண்றது ஆமா அந்த இரும்பே கூட உருகி நம்ம பாட்டு பாடும் பொழுது உருகிரமா விசில் அடிச்சு மனிதர்கள் தான் கற்பனையாங்க கற்பனையிலே பேசுவீரா நீங்க இரும்பு உருகி விசில் அடிச்சு அப்படிங்க விசில் அடிக்கும் ஆமா இந்த இரும்பு வேணா விசில் அடிச்சிருக்கோம் அந்த இரும்பே ஒரு ஆமா அப்படி பாருடா அப்படின்னு விசில் அடிச்சு பொறுக்க மாட்டாம விசில் அடிச்சிருக்கு அதான் எல்லாம் அடிச்சு விட்டீங்களா அப்புறம் என்ன விசில் இப்ப சவுடால வேற பேசுறீங்க ஆமா எல்லாம் என்ன பண்றது எங்க நேரம் இன்னைக்கு கட்டதற்கு முழியா முழிக்கிற ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம தம்பியா உங்க அப்பா மாட்டே உள்ள மறைக்கிற நீட்டி நெளிக்குது என்ன நீட்டுது புதருக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு என் புழக்கத்தை பார்த்து நம்ம மண்டையை நீட்டுது ஆகா வந்துட்டாயா அதுக்கப்புறம் நெளிக்குது என்ன நெளிக்குது இடுப்ப நெளிக்குது ஏன் இடுப்ப நெளிக்குது ஐயோ வந்துட்டாங்களே காட்டி காட்டி மறைக்குது என்ன காட்டுது அது முகத்துல அன்பை காட்டுது ஆசையை காட்டுது பாசத்தை காட்டுது காதலை காட்டுது மோகத்தை காட்டுது அப்புறம் மறைக்குது ஏன் மறைக்குது அதுவும் பெண்குட்டி தானங்க பூச்சா இருக்காங்க அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாரும் சார்பிலையும் கேட்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில் கேட்கல எனக்காக மட்டும் கேட்கல ஒரு விளக்க கொண்டு போய் குடத்துக்குள்ள வச்சோம்னா வெளிச்சம் தருமாயா தெரியாது அதே விளக்க கொண்டு போய் கோபுரத்துல வச்சோம்னா சுத்தி எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சம் அதுபோல குன்றிலிட்ட விளக்காக குவளையத்தோர் வாழ்த்தி வணங்க வேண்டிய எனது மான் கையெடுத்து கும்பலாம் போல இருக்கும் அப்படிப்பட்ட மான்குட்டிய
இப்படி கொண்டு இதுக்குள்ள அடைச்சி வச்சு அது வேர்த்து ஊத்தி படுற பாடு அடைச்சு வச்சிருக்கேன் மனசாட்சியா இல்லையா? அதை வச்சிருந்தா என்ன பண்ண போறியா? ஒண்ணும் பண்ண போறது காசுக்கு பிரயோஜனம் இல்ல. சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். நீங்க வேற யார்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா நான் சொல்றதை கேட்க வேண்டியது இல்ல. என்கிட்ட கேட்கறா நான் சொல்றதை கேட்கலாம்ல. நீங்க என்ன சொல்றீங்க? தப்பில்லையே, உண்மையை சொன்னா கேட்கலாம். உண்மைதான் சொல்றேன். எது உண்மை? புரிஞ்சில மக்களுக்கு போய் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மான் வயிற்றில் பிறந்தது இந்த குட்டி என்பது உண்மை. அந்த மான் குட்டி இங்கே மறைந்து இருக்கிறது உண்மை. இந்த உண்மையெல்லாம் தெரியாம என்ன சத்தமா பேசுறா? நீ என்ன பெரிய ஆள் நினைப்பா உனக்கு? நான் எனக்கு சத்தமாவே பேசவே இல்ல. ஆமா, மிரட்டல. என்ன காசு தான் ஓடிட்டு இருக்கு. சொன்னா கேட்கணும், சொன்னா கேட்கணும். கேட்கணுங்க, 4 பேர் சொன்னா கேட்கணுங்க. நல்லதுக்கு தேன் சொல்லுவாங்க, விட்டு போறதுக்கா சொல்லுவாங்க. அந்த 4 பேர் எப்படி ஆளுன்னு பார்க்கணும். நம்ம கூட இருக்கிறதுல 4 பேர் எப்படி ஆளுன்னு பார்க்கணும். இதுல 4 பேர் 4 விதமா நினைப்பாங்க. எப்படின்னா, நம்ம நேரம் பேசிட்டு இருக்கோம். இதுல கொஞ்சம் அந்த பக்கம் இவங்களுக்கு தெரியும் மான்குட்டி ஏதோ அந்த பையன் இருக்குங்கிறா, அந்த அம்மா இல்லைங்கிறாங்க. அந்த அம்மா இல்லைன்னா கொண்டு போய் உள்ள காட்டலாம்ல. அப்ப அந்த அம்மாட்ட ஏதோ இருக்கு. மடியில கனவு இருந்தாருங்க, வெளியில பயப்படணும். மடியில கனவு இல்லாட்டி எதுக்க பயப்படணும்? நானும் பயப்படணும் அவசியமே இல்லை. நீங்க ஒரு மோதிரத்தை கனவு தேடுறீங்க. அப்ப நான் அப்படி கையை மூடிட்டு இப்படி நிக்கிறேன் பக்கத்துல. என்னப்பா மோதிரத்தை நம்ம காட்டுறோம், இருந்தாலும் கையை மூடிட்டு இருக்கானே, கையை திறங்க, மோதிரத்தை கனவு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கையை திறந்து காட்டினா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். திறக்க முடியாது, அதெல்லாம் கையில இல்லை, கையில இல்லை, கையில இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் சண்டை வருது, சத்தம் கட்டி வந்து என்னப்பான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மோதிரத்தை கனவு தேடுறேன், இருந்தாலும் கையை மூடி இருக்கான், திறக்க மாட்டேங்கிறான். ஆனா இல்ல இல்ல கைக்குள்ள இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? எதுக்கு அவன் நீ கையத்தான் திறந்து காட்டேன் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நீங்க தான் ஒரு தடவை திறந்து காட்டினா இருந்தா பிடிச்சிட்டு போறோம், இல்லாட்டி போயிட்டு மான கையால பிடிக்கணும். பார்த்தாலும் பார்த்து இருக்கேன். ஆமாமா, கையால பிடிக்கணும்னா எங்க அப்பா காலத்துல இருந்து அப்படி பழக்கம். எங்க அப்பாவுக்கு முன்னாடி யாரும் பிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. எங்க அப்பாவோட அப்பாவே எனக்கு யாரும் தெரியாது இன்னும். ஏன்னா எங்க அப்பா நான் பார்க்கல. எங்க அம்மா யாரும் சொல்லியிருந்துக்கலாம், எங்க அம்மாவும் சொல்லல. அதனால பல குட்டியா பார்த்திருக்கேன். நேற்றுல இந்த குட்டியுமா நான் நேற்று வர பார்த்ததில்லை, நேற்று வர பார்த்ததில்லை. இந்த குட்டி ரொம்ப ரொம்ப நல்ல குட்டி. பார்த்தாலும் பார்த்திருக்கேன், பலமான பார்த்திருக்கேன், பார்த்திருக்கேன். நேற்றுல இந்த அம்மா நேற்று வர பார்த்ததில்லை. கொடுத்தினமா
சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னா எத்தனையோ பேர் நம்மளால காசை கொடுத்து கடையில் என்ன புரோட்டா இட்லி காசு ஏதாவது சாப்பிடு சொல்றாங்கல்ல. எத்தனை பேர் இல்லாட்டி கடையில் போய் இருக்கிற சாப்பிடுங்க சொல்றாங்கல்ல. ஆனா தமிழ் செல்வன்னு அப்படி விட்டுறக்கூடாதுன்னு மெனக்கட்டு சமைச்சு ஏன் காசை கொடுத்தா ஆளுக்கு 200 கொடுத்தா சாப்பிட்டு போறாங்க அப்படிங்கிற இல்லாம அந்த மனசு தான் கடவுளுங்கிறது நம்ம பொதுவாக தெரிஞ்சுங்க. ஆனா உங்களுக்கு அந்த மனசு இல்லையே. என்ன வச்சு என்ன புரிய சொல்லுங்க. போய் தொலைறேன் பாவம் சின்ன பையன். அந்த பெருந்தன்மை வேணுங்க. அப்புறம் நான் கழட்டு போயிடலாம். அப்புறம் சின்ன பையன் ஏட்டி முடியாத ஏன் மனசை கொஞ்சம் 16 15 மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கம்மா. 16 வந்து போன வருஷம், இந்த வருஷம் 15. இத பார்க்க துடிக்கிறோமா, இத பார்க்க துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா, பேச துடிக்கிறோமா. மஞ்ச கயிறு கட்டணுமா, மஞ்ச கயிறு கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு கட்டணுமா. பட கொடுத்திடமா, மனசை வந்து தெரிஞ்சுக்கமா. இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சு எந்த ஏங்கிட்டே நீங்க இவ்வளவு பிடிவாதமா பேசுறீங்கன்னா உங்களெல்லாம் வீட்டுல எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பிடிவாத கூட பெண்களுக்கு கூட இருக்க கூடாதுப்பா. இதுல என்ன குறைஞ்சு போயிருப்ப சொல்லுங்க. ஒரு யதார்த்தமா ஏமா நீங்க பண்றீங்க. நீங்க நான் சொல்லியே கேட்கல. நல்ல கை நீங்க அல்ல கை சொல்லியா கேட்க போறாங்க. ஏறாத மலையும் இல்ல, ஏறாத மலையும் இல்ல, ஏறாத மலையும் இல்ல, வேட்டாடாத காடும் இல்ல. தீராத இந்த தொல்லை, தீராத இந்த தொல்லை, பள்ளிமான் கேளாதோ எந்த தொல்லை, கேளாதோ எந்த சொல். வீட்டுல இருக்கிறதா நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது. இங்கே வந்தோம்னா இங்கேயும் நம்ம பேச்ச கேட்க ஆள். ஏறாத மலையும் இல்ல, ஆடாத மேடை இல்ல, பேசுமானு பேசுமானு மான் பேசுமா அப்படின்னு மானு பேசுங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் புரியும் அது என்ன மனநிலையில இருக்கு. ஏன் அந்த கண்ணை அப்படி இப்படி அடிக்குது, ஏன் அப்படி உதட்ட சுளிக்குது, அந்த சாடை பூரா நமக்கு தெரியும். மஞ்சோட்டு மாடி இப்படி காலை சுரண்டிட்டு ஊதும் போது நம்ம தடை கொடுக்குறோம் போனோம்னா மாட்டிக்கும், போட்டு எறிஞ்சிருவாங்க சேர்க்க அடிக்கும் போது. அதே சமயத்துல நம்ம தடை கொடுக்கறோம்னா அப்போ ஒரு மாதிரி வருவாங்க. அவங்க இப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களே அந்த நோட்டம் தெரியும் நமக்கு. தெரியாம மாட்டினோம்னா போச்சு, குடல் குந்தனையெல்லாம் வந்துருக்கு. அது மாதிரி ஏமான் குட்டி பேசுறது எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவங்க இருக்கிறதுனால நம்ம போட்டு இழுத்துட்டு இருக்கோமா, இல்ல நம்ம இழுத்துட்டு இருக்கனால இவங்க இருக்காங்களா? நீங்க என்ன பண்ணீங்கன்னா மானுக்கு உன்னோட அடையாளத்தை சொல்லுங்க முத. ஆமா, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம போட்டு அறுக்க வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. ஏக்கா அப்படித்தானா? ஆனா அமைதியை பார்த்திருக்கிறேன், இவ்வளவு அமைதியை நான் பார்த்ததே இல்லைங்க. ஊர்ல பேசி ஏதோ ஏற்கனவே கூட்டமா பேசினீங்களா? யாரும் மூச்சு விடக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே எதிரி மாதிரியே தான் உட்காந்துருக்கணும். படுத்து தூங்கிட்டு காலையில 5 மணிக்கு நானும் பார்க்கணும். சிரிக்கிறாங்க, ஆனா வெளிச்சத்துல தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஏற்கனவே இந்த கண்ணு வேற மஞ்சளா தெரியும். என்ன சொன்னேன்? ஊரா தெரிஞ்சமானு என்ன ஓரக்க நோல் பார்க்கமான உள்ளே எல்லாம் நல்ல மரம். மானுக்குள்ள அடையாளத்தை கேட்டிருக்கீங்க, சொல்றேன். அடையாளத்தை சொன்னதுக்கு அப்புறமும் கூட தரலன்னா அப்புறம் போய் கோயில சொல்லிட்டு போறோம். என்ன பண்றது அப்புறம்?
காயாத தானகத்தே காயாத தானகத்தே நின்றுவாவும் நின்றுவாவும் நகாரிகையே நீயாதமான் புள்ளி நீவாதமான சொல்ல சொல்ல எனக்குதடா முருகா சமேத சுப்பிரமணி என்று அழைப்பார்கள். அந்த வரத்தை தான் கேட்கலாம். 2 வரங்கள் வேண்டும் சுவாமி. மனைவிக்குரிய வலதுபுறம் முதலில் எனக்கும் வையகோத்திர அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். அப்படி அழைப்பார்கள். மேலவாதி நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், யார் தங்கமே வாழ வேணும்.
வாழ்க துக்குணம் வாழ்க செல்வி ஊருசை தனிவேல் வாழ்க துக்குணம் வாழ்க செல்வி ஏரிய மங்கை வாழ்க யானை தந்த நங்கு வாழ்க ஏரிய மங்கை வாழ்க யானை தந்த நங்கு வாழ்க மாறில்லா வழி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் சென்னாருடைய துணை ஒன்றி எண்ணாட்டவர்க்கு மெருவா ஓற்றி வாழ்க செந்தமிழே படிய பாரதமே வாழ்க செந்தமிழே படிய பாரதமே வாழ்க செந்தமிழே சில சிதகரோ சுவாமிகளும் வாழ்க 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 ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். இதுவரையிலும்